வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் பகுதியில் இயங்கி வரும் இந்தியன் வங்கி நுண்கடன் குறித்து சமூக வலைதளங்களில் வெளிவந்த செய்திகளை அடுத்து அது சம்பந்தமாக நமது ஊடகத்தின் செய்தி ஆசிரியர் ரதீஷ் அவர்கள் நேரடியாக கள ஆய்வு செய்ததில், மற்ற தனியார் நிறுவனங்களில் மகளிர் குழுக்களுக்கு நுண்கடன் வழங்குவதைப் போல தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் நுண்கடன் வழங்கும் திட்டமாக மகளிர் குழுக்களுக்கு தொண்டு நிறுவனங்களின் பரிந்துரைகளின் பேரில் அவர்களது கட்டுப்பாட்டில் உள்ள மகளிர் குழுக்களுக்கு கடன் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு, அந்த கடன் தொகையினை வசூல் செய்வது, கடன் தொகையினை திரும்ப செலுத்துவது, அந்த கடன் கேட்கும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு சிறு குறு தொழில் செய்வது, வருமானம் ஈட்டுவது எப்படி என்ற பயிற்சியினை அவர்களுக்கு வழங்கி, அவர்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையினை குறித்த தவணைகளை திரும்ப செலுத்தி அதற்காக வசூல் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் தொண்டு நிறுவனங்களே முன்னின்று நடத்தித்தர வேண்டும் என்ற உத்தரவாதத்துடன் இந்த கடன் தொகை வழங்கப்படுகிறது. இதற்கு உண்டான கமிஷன் தொகையாக 2% தொண்டு நிறுவனங்களுக்கு வங்கியே பிடித்தம் செய்து வழங்குகிறது. கடனை திரும்ப வசூல் செய்வதற்கு உண்டான நேரம் காலை 7 மணி முதல் இரவு 7 மணிக்குள் எப்போது வேண்டுமானாலும் வசூல் செய்து கொள்ளலாம். முக்கியமாக வழங்கப்படும் கடன் தொகை பயனாளியின் நேரடி வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அதனால் பணம் பட்டுவாடாவில் யாருக்கும் எந்தவிதமான தலையீடும் இருக்காது. வங்கியும் பயனாளியும் நேரடியாக பணப்பரிமாற்றம் செய்து கொள்வதால் தொண்டு நிறுவனங்களுக்கு இதில் பங்கு இல்லை. இதுகுறித்து எந்தவிதமான புகார் தெரிவிக்க வேண்டுமென்றாலும் நேரடியாக சம்பந்தப்பட்ட வங்கியை அணுகி எழுத்து மூலம் புகார் தெரிவித்துக் கொள்ளலாம் என்று வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தொண்டு நிறுவனங்களில் ஒன்றான ஜெயம் டிரஸ்ட் நிர்வாகி கிரிஜா அவர்களிடம் விளக்கம் கேட்டபோது, எங்களுக்கு டிரஸ்டின் மூலமாக 1000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்து உள்ளனர். நாங்கள் கிட்டத்தட்ட 4 வருட காலமாக இந்த சேவையை செய்து வருகிறோம். பணப்பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட வங்கியில் இருந்து நேரடியாக வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதால் இதில் எந்த மோசடியும் நடைபெற வாய்ப்புகள் இல்லை என்றும், வங்கி அனுமதித்த கமிஷன் தொகை சிறிதாக இருந்தாலும் ஒரு மகத்தான சேவையை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். இதில் நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் கூட வங்கி மூலமாக வழங்கப்பட்ட கடன் தொகையினை திரும்ப செலுத்தி வங்கியின் நன்மதிப்பை பெற்று வாடிக்கையாளர்களுக்கு திரும்பவும் கடன் வாங்கி கொடுத்து வருகிறோம். இது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் எந்த ஆதாரமும் இல்லாமல் மோசடி நடத்தியிருப்பதாக பதிவு செய்யப்படுவது வேதனை அளிப்பதாகவும், இனிவரும் காலங்களில் எங்களது தரப்பில் புகார்கள் இருந்தால் வங்கியில் நேரடியாக ஆதாரத்துடன் முறையிடலாம். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளுக்கு சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு முழு ஒத்துழைப்பு சம்பந்தப்பட்ட வங்கிகள் வழங்கும் என தெரிவித்துக் கொண்டார். வணக்கம், என் பேர் கிரிஜா. நான் அறக்கட்டளை மூலயமா இந்தியன் பேங்க் மூலயமா லோன் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் குழுவில் மொத்தம் 4000 பேர் பக்கம் லோன் வாங்கியிருக்காங்க. 400 குரூப் பக்கம் வச்சுருக்கோம். நாங்கள் குழு கடன் கொடுத்துருக்கோம். 4 வருஷமாக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். 2021லேருந்து 2024 முடியும் நாங்கள் எல்லாத்துக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இந்தியன் பேங்க் மூலயமா. இதில் நாங்கள் 12 பேர் வேலை செஞ்சிட்ருக்கோம். இதில் எங்களுக்கு வருமானம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எங்களுக்கு எதுவுமே இல்லை. எங்களுக்கு ட்ரஸ்ட்டு சம்பளம் கொடுக்குறாங்க. அதைத்தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். நாங்கள் ட்ரஸ்ட்டுக்கு வங்கி கணக்கு மூலமாக 1 லட்ச ரூபா லோன் கொடுத்தா 2% எங்களுக்கு சந்தா காசு இருக்குங்க. அந்த காசில் தான் நாங்கள் ட்ரஸ்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதும், எங்களோட செலவு பார்க்குறதும், நாங்கள் வண்டி செலவு, இந்த லோன் 1 லட்ச ரூபா கொடுத்து நாங்கள் 30 மாதமாக இந்த வங்கி பின்னாடி தான் நாங்கள் நடந்துட்டுருக்கோம். மக்கள் பின்னாடி தான் போயிட்டுருக்கோம். இந்த வங்கி வசூல் எடுக்கிறது, கடன் கட்டாதவங்களுக்கு போட்டு கட்டுறது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் ரேட்டிங் வாங்கிட்டு தான் இது முறைப்படி நடத்திட்டுருக்கோம். இதில் அவங்களுக்கு 2% கமிஷன் சொல்கிறாங்க. இந்த 2% கமிஷனும் நாங்கள் பேங்க் வங்கி கணக்குலேருந்து ட்ரஸ்ட்டு வங்கி கணக்குக்கு தான் இது அமௌண்ட்டு செலுத்தப்படுகின்றது. இது என்னன்னா எங்களுக்கு நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டுருக்கோம். எங்கள் ப்ராப்பராக எல்லா எவிடன்ஸும் வச்சுருக்கோம். ஒரு லோனு கொடுக்குறோமா, அந்த மக்களை போய் சந்திக்கிறோம், அவங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். நாங்கள் அவங்க இதில் அமௌண்ட் வாங்குறாங்க, அது அவங்க சிறுதொழில் பண்ணுறாங்க, இதில் ஒரு தையல் மிஷின் வைக்கிறாங்க, இல்லை அவங்க ஒரு விவசாயமே பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட்டு மூலியமாக பல மக்களுக்கு நல்லது பண்ணிட்டும் இருக்கோம். அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் எந்த விவாதம் எதுவுமே வேண்டாம். எங்களை பற்றி நாங்கள் அழகாக என்ன பண்ணுறோன்னா, நான் 4 வருஷமாக கொடுக்கும்போது யாருமே எதுவுமே வந்து எங்களை கேட்கல. இப்போ திடீர்னு வந்து எங்களை கேட்குறாங்க. அது என்னன்னு எங்களுக்கு புரியல. அதனால் வலைத்தளத்தில் மோசமாக வீடியோ போடுறாங்க, எங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. நாங்கள் 2 கோடி அடிச்சிருக்கோம், 3 கோடி அடிச்சிருக்கோம்லாம் சொல்கிறாங்க.
எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு பார்க்கலாம், எங்கள் எல்லா வீட்டையும் போய் விசாரிக்கலாம். இத்தனை பேர் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாமே சம்பளத்துக்கு பேஸ் பண்ணி தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். இது யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில ஆளுங்க சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க, அதை செய்கிறீங்க, இதை செய்கிறீங்கன்னு. ஆனால் லோன் வாங்குகிற மக்கள் வருங்க, மகளிர் வரும்போது அவங்ககிட்ட கேட்குறோம், உங்களுக்கு ஓகேவா இந்த லோன் வாங்குறதுக்குன்னு கேட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லோன் கொடுத்து 50,000 கொடுத்த அமௌண்ட்டை இப்போ 1 லட்சம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கும் எந்த ப்ராப்ளம் இதனால இல்லை. ஏன்னா அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே போய் கடன் வாங்கி என் கூட படிக்க வைக்க முடியல, மருத்துவ செலவுக்கு எங்களுக்கு அவசரம், கல்யாணத்துக்கு அவசரம், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் நினச்சிதான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லோன் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் பாட்டு கை கட்டியும் போகிறதில்ல. எங்கள் தொண்டு நிறுவனம் ஓகே லோன் இந்தியன் பேங்க் வாங்கி கொடுத்து அந்த மொத்த கடனுக்கு நாங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கிறோம். நாங்கள் இப்போ அமௌண்ட் அவங்க கட்டலையா, நாங்கள் தான் வாங்கி அந்த வங்கி கடனுக்கு கட்டி கொடுக்குறோம். இது மொத்தம் அறக்கட்டளை மூலியமாக தான் நடக்குது, தவிர இந்தியன் பேங்க்கும் இல்லை. இந்தியன் பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இத்தனை பேர் லேடிஸ் வேலை செய்கிறோம், எங்கள் பாதுகாப்புக்காக தான் இப்போ நாங்கள் இதை சொல்லவும் செய்கிறோம். இல்லை இத்தனை நாள் நாங்கள் சொல்லாதவங்க இப்போ சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, வலைத்தளத்தில் பொம்பளை பிள்ளைங்க ஃபோட்டோலாம் போட்டு பயந்து மோசமாக பேசுகிறீங்க. இது வேண்டாம். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா ஒவ்வொரு பிள்ளைங்களும் எங்கள் வேலைக்கு வர பிள்ளைங்களாம் குட்டியோட விட்டுட்டு தான் வராங்க. 1 வயசு பிள்ளைங்க, 5 வயசு பிள்ளைங்களாம் விட்டுட்டு தான் அவங்களும் வேலைக்கு வராங்க. 7 மணிலேருந்து எங்களுக்கு 7 மணி மட்டும் வேலை செய்கிறதுக்கே எங்களுக்கு இவங்களுக்கு கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கள என்ன சொல்கிறாங்களோ அதை முறைப்படி தான், மேனேஜர் என்ன சொல்கிறாங்களோ அதை முறைப்படி தான் நாங்களும் நடந்துகிட்ருக்கோம். இதில் எங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் வேலை செய்கிறோம் சார். அதனால் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு இதில் எந்த இடையூறும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். நாங்கள் வெறும் லேடிஸ் மகளிராக வேலை செஞ்சிட்ருக்கோம். இதில் எந்த இதுவும் எங்களுக்கு பண்ணாதீங்க. நாளைக்கு எங்களுக்கு நீங்கள் பேசுகிற விதம்லாம் வேறு விதமாக போய் எங்களுக்கு அட்டாக் ஆகுனா பேசுகிறவங்க தான் எல்லாமே பொறுப்பு. இப்போ என்னை யார் என்னென்ன பேசுகிறீங்களோ எல்லாருமே எங்கள் லேடிஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எங்களை யார் என்ன சொல்கிறாங்களோ அவங்க மேலே தான் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். தேங்க்யூ. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இனி செய்திகள் நாளை தொடரும். உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும். நன்றி, வணக்கம்.